நான் கதைக்கு இல்லை, நீ சாப்பிடு. மித்து, அப்பாவை மன்னிச்சிடடா. அப்பாட்ட நீ கதைக்காதது என்னால தாங்க முடியலடா. அதான் ஏதேதோ தப்பா கதைச்சிட்டேன். உனக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதை விட அந்த பெட்டைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்ன மன்னிச்சிடடா. அப்பா, ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு எந்த கோபமும் இல்லை. அப்புறம் என்னையும் மன்னிச்சிடுங்க. நானும் ஏதோ கோபத்துல மரியாதை இல்லாம கதைச்சிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ சாப்பிட. அப்பா. என்னப்பா? உங்கள்கிட்ட ஒண்ணு காட்டணும். அவதான்பா இன்னைக்கு நடந்த கல்யாணத்துல சிரிச்சவள் என்றால் புருஷன் கூட பார்க்க மாட்டேன், கொண்டு இந்தப்பா பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பாட்டு போட்டு எங்க கல்யாணத்துல எனக்காக ஆடுறேன்னு சொன்னாப்பா. இப்ப சம்பந்தமே இல்ல வேற ஒருத்தனுக்காக ஆடிட்டு இருக்கா. இனிமே இந்த பாட்டு நான் எப்படிப்பா திரும்ப கேட்பேன்? கஷ்டம்பா. இத கேட்டா எனக்கு அவதான் ஞாபகம் வருவான். ஷோ மனச காட்டு கூட்டாம போல யாரும் இல்ல மாமா. தஞ்சாவூர் ரசாங்க தாராளமா தந்தாங்க, மனசுக்குள்ள எவரும் இல்ல ராமா. தொட்டதெல்லாம் தோல் பறப்பது மம்பட்டியா மம்பட்டியா மோடி பறப்பது. இப்போ சொல்லு, இனிமே இந்த பாட்டு கேட்டா நீ அவங்க யோசிப்ப. பாப்பா பாப்பா, ஐயோ என் செல்ல குட்டி. மனச காட்டு கூட்டாம போல யாரும் இல்ல மாமா. தஞ்சாவூர் ரசாங்க தாராளமா தந்தாங்க, மனசுக்குள்ள எவரும் இல்ல ராமா.
சார் பொழைக்கிறதுக்கே கஷ்டம்னு சொல்றாங்க சார். முட்டாள்! அவன் மேல யாரா கை வைக்க சொன்னது? Who gave you the rights? கிளம்பி வந்துட்டான் நமக்கு. இங்க பாரு, அந்த பையன் மட்டும் சத்துட்டான், நீ கன்ஃபார்மா ஜெயிலுக்கு போயிடுவேன். உனக்கும் வேலையை காப்பாத்தணும்னா போய் அந்த பிளாஸ் கேஸை சால்வ் பண்ண பாரு. இஸ் தட் கிளியர்? சார் மொழி பேசினா ஒன்று விட்டுடுவியா? அப்படிலாம் இல்லை சார். அப்புறம் எதுக்குடா விட்டம்? என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிற? ஒருவேளை உனக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? இல்ல நீங்களும் சேர்ந்துதான் அங்க போக வச்சுக்கலாம். அவங்கதாக பண்ணாங்க வேணும். கன்ஃபார்மா இல்லையா சார்? ஓ, அப்ப நீதான் காரணமே கேஸை க்ளோஸ் பண்ணிட்டுமா சார்? பதில் சொல்றா, உன் பேரை காரணமா சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டுமா சார்? குட். அப்போ நீ பண்ண தப்ப நீதான் சரி பண்ணும். எனக்கு அந்த குடும்பம் வேணும், அதுவும் இம்மீடியட்டா வேணும். அதுக்கு நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ண போற சம்சி. என்ன வேணும்? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்ன பேசினாலும் என்கிட்ட உனக்கு வேலை இல்லை, கிளம்பு. எனக்கு தெரியும் உங்க முடிவுல இருந்து நீங்க மாற மாட்டீங்கன்னு. ஆனா அதுக்காக நான் வரையில. வேற இருக்கு. என்ன மன்னிச்சுங்க. நேற்று உங்களை மரியாதை இல்லாம தப்பா கதைச்சிட்டேன். எனக்கு இந்த வேலை கிடைச்சவங்க ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ஆனா திடீர்னு இல்லைன்னு சொன்னதும் அடுத்து என்ன செய்ய போறோம்னு பதட்டமாயிடுச்சு. அப்புறம் ஒரு மோசமான மனுஷன் என்று கோபத்துலதான் கதைச்சேன். மன்னிச்சிருங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டல, கிளம்பு. போயிட்டு வரேன். உடம்ப பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வேலை கிடைக்கிறதுக்காக உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். என்னோட சொந்த ஊர் ஸ்ரீலங்கா, கேரளா இல்ல. இப்ப அங்க நடக்கிற பிரச்சனைனால என் குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க உண்மையை சொன்னா வேலை கிடைக்குமோ கிடைக்காதுன்ற பயத்துல நான் சலூனுக்கு போன வண்டி எடு. விளங்கையில உங்களுக்கு இது முன்னாடியே தெரியுமா? വിളങ്ങയില്ല കഥയ്ക്കരൻ നിന്ന് പറയാൻ തുടങ്ങിയപ്പോ തന്നെ എനിക്ക് മനസ്സിലായി നീ കേരളക്കാരനല്ലെന്ന്. പോ വണ്ടി എடு. அப்போ அந்த 7 நாள் டெஸ்ட் நான் எப்படி வண்டி ஓட்டுறேன்றத பொறுத்து இல்ல, நான் உண்மையா இருக்கனா இல்லையான்றத பொறுத்து. அப்படிதானே? எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. உங்களை ஒரு வாட்டி கட்டி பிடிக்கட்டுமா? முடியாது. இல்ல பிடிப்பேன், இல்ல பிடிப்பேன் சார். எனக்கு அப்பவே தெரியும் நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் என்று. தாஸ், உன்னோட 1 மாச சம்பளம் பொன்னாட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஏதாவது வாங்கிப்போம். ஓகே, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. தயவுசெய்து வேண்டாம். கொடுப்பா, வயசாக விட மாட்டேன், விட மாட்டேன். ரொம்ப நன்றி சார். வண்டி எடுப்பாரு. ஓய்யா, கண்மொழியால் பேசடி என் உயிரின் மெல்லிசையே, உன் விழியில் நானடி என் நிலவின் பொன்னிலவே, தோளில் சாயலாக நீகம் பார்ப்பதென்னவோ நான் பாவமல்லவோ. முகை மழை முகை மழை நான் நனைகிறேன் முதல் முறை. முகை மழை முகை மழை நீ நிறைகிறாய் உயிர் வரை. முகை மழை முகை மழை நான் நனைகிறேன் முதல் முறை. முகை மழை முகை மழை நீ நிறைகிறாய் உயிர் வரை. அந்த நேரத்தில் யோசிக்கும் போது எனக்கு வேற வழி தெரியல. எப்படியாவது இந்தியா வந்துட்டா போதும் என்று தோணுச்சு. உண்மையை சொல்லணும்டா,
இங்க வார வரைக்கும் ஒரு பயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இப்ப அந்த பயம் சுத்தமா இல்லவே இல்லை. கேரளா சாரி சார். இருந்தாலும் என் மலையாள ஃப்ரெண்ட் இப்படிதான் தமிழ் பேசுவோம். बाजी हाँ பேசுறதுக்கு ஸ்ரீலங்கன் தமிழ் में क्या बोलते हैं? கதைக்கிறது. கதைக்கிறது. கதைக்கிறது பாஜி. போதுனே அதான் நல்லா சாப்பிடுங்க. சேட்டா இவட பீஃப் கறி உண்டா? அவதான் கேரளான்னு சொல்லிட்டாங்க. வாய் முடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? தயவு செய்து அதை மட்டும் ஞாபகப்படுத்தாத. கடலைக்கறி உண்டு, நான் போய் எடுத்துட்டு வரேன். பலவிதமாய் உயிர் துளிகள் பரவசமாய் அழகிறது. பலவிதமாய் உயிர் துளிகள் பரவசமாய் அழகிறது. மெது மெதுவாய் இடைவெளிகள் துளிமழையாய் குறைகிறது. பேச பேச கூடும் என்பதே ஓ காலம் நேரம் மாறி போகுமே. நீ தொடும் விதம் தரும் விசை நகம் கூடும் நீயல் இசை. நீ ஒரே ஒரு இமையசை நான் உனக்கு நான் ஒரு திசை. முகை மழை முகை மழை நான் நனைகிறேன் முதல் முறை. முகை மழை முகை மழை நீ நிறைகிறாய் உயிர் வரை. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு.